பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவளை பார்க்க வரும்போதெல்லாம் ஒரே பெர்ஃப்யூமை தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்த பெர்ஃப்யூம்னாலே இவளுக்கு அலர்ஜி ஏற்படுது. இப்படி தன்னை புரிஞ்சுக்காதவன் கூட இருக்கிறதுக்கு பதிலாக அவனை பிரேக்கப் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி முடிவு பண்றான். அடுத்த நாள் அவன் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுமே போயிட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கறான். அந்த பாய் ஃப்ரெண்டுமே கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே சில மாசங்கள் போகுது. இந்த பையன் தன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான். அங்க ஹீரோயின் டாக்டரா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறான். அந்த பொண்ணு செக் பண்ண ஹீரோயின் மைல்டான இன்ஜுரி தான் சொல்லிட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ பக்கத்துல இருந்த பொண்ணு இவன் தானே உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி பழசெல்லாம் பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அது மட்டும் இல்லாம இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆகிடுது. இதை யாருக்கும் தெரியாம டிஸ்கார்ட் பண்ணிருந்த பார்த்தா அவளோட அம்மா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ ஹீரோயினோட அம்மாவும் கண்ணா பின்னான்னு சொல்லி ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்ன ஆகும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்றா. ஹீரோயினுக்கு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுல விருப்பம் இல்ல. சோ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு லீகலா அந்த குழந்தைய பெத்துக்கலாமான்னு சொல்லி கேட்கறான். ஆனா அதுக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட் எந்த பதிலுமே சொல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கிறான். அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அம்மா ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கிறான். அந்த ஹோட்டல்ல நான் ஓரமா அந்த பாய் ஃப்ரெண்டுமே உட்காந்துருக்கிறான். ஹீரோயின் பேச ஸ்டார்ட் பண்ணவுமே தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த பாய் ஃப்ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட வந்து தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான். என்னோட குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு எதுக்காக வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில என்ன ஆகும் தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.